What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். ஓகே, ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்ச ரொம்ப நாள் இல்லை, பல மாதம். நாள் இல்லை, மாதம் இல்லை. ஏன்னா போன மாதம் போட்டிருக்கலாம், மேபி போன மாதம் கண்டிப்பாக போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் எல்லாருமே டெய்லி வீடியோ போட ஆரம்பித்தாங்க. இப்போ நடுவில் ஜேகே அவங்க எல்லாம் டெய்லியும் போடுவாங்கப்பா, நீங்க ஏன் போடல? அதுக்கு ரீசன் சொல்லுங்க, கேளுங்க மக்களே, கேளுங்க. போடலன்னு காட்டுங்க, எனக்கு என்ன பயமா? சும்மா இல்லாமல் காலை உடச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மக்களே, அதான் தான் மேட்லியஸ்ல வந்து வீடியோ வராததுக்கு காரணம் இவங்க பண்ண சேட்டைகள். என்ன சேட்டை பண்ணீங்க? போட்டு ஒரு மாசம் வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, நடக்கக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ண யாராவது எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு போய் காலை உடச்சிப்பாங்களா? சரி, பெருமையா பேசாதீங்க. சரி, டான்ஸ் ஆடி காலை உடச்சிக்கிட்ட, சரி ஓகே ஃபைன் சொல்லலாம். எக்ஸசைஸ் கூட இல்லை, ஸ்ட்ரெச் தான் பண்ண. இல்லை ஜிம்னாஸ்டிக் பண்ண அப்படின்னாலும் சரிங்களா, ஸ்ட்ரெச் பண்ணி காலை உடச்சிக்கிறாங்களா? ஓகே, ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கால் குணமாகுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மேட்லியஸில் வீடியோ வரும். ஆமாம், அதனால நான் இப்போ வந்து காலை ஃப்ராக்சரு இருக்குன்றதால அந்த ஒரு காரணத்தால் எதுவும் பண்ண முடியல. அப்படியே பெட் ரெஸ்ட் மாதிரி இருக்கேன். நான் பெட் ரெஸ்ட் தான் இருக்கேன். பண்ணியிருக்கேன். இந்த செட்டப்பே பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்கும். ஓகே, ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். அந்த இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்த 9th பார்ட் பார்ப்போம், ஹிடன் டீட்டெயில்ஸ் இன் தமிழ் சாங்ஸ் பார்ப்போம். ரெடியா? எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இன்னைக்கு. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுகள்ல ஒளிஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே பாடல்களை கேட்கிற சுகமே தனி. அப்படி தமிழ் சினிமா பாடல்கள்ல ஒளிஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸை முன்னாடி 8 பாட்டா நம்ம சேனல்ல பார்த்தோம். இதோட 9வது பாட்டை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்ணதாசன் இல்லாம ஒரு பாட்டே இருக்காது போல இருக்கு. வாலி விட்டுட்டீங்க. வாலி, கண்ணதாசன் வாலி. எல்லாத்துலயும் இதே இதுதானே யூஸ் பண்ணியிருக்காரு. என்ன படம் சொல்லுங்க? 2001 ஷியாம் ஜோதிகா நடிச்சு வந்த படம் 12B. ஹாரி ஜெயராஜ் மியூசிக்ல வந்த சாங்ஸை யாருமே மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஃபீல் குட் ஆல்பம். சிங்கர் கே ஹாரிஸ் ஜெயராஜ், வைரமுத்து சேர்ந்து ஒர்க் பண்ணின இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? டைரக்டர் ஜீவாவும் ராஜு சுந்தரமும் இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுல 4 பருவநிலைகள், அதாவது 4 சீசன்ஸும் வர்ற மாதிரி ஷூட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரது வெயில் காலம், சம்மர் சீசனை காமிச்சிருப்பாங்க. லொகேஷன் பிளஸ் காஸ்டியூம்ல. ரெண்டாவது மழைக்காலம். இந்த போர்ஷன்ல பேக் டான்சர் ஷியாம், ஜோன் எல்லாருமே வின்டர் சீசன்ல போடுற காஸ்டியூம்ஸ்ல இருப்பாங்க. இதுல இருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷனை கொடுத்து இலையுதிர் காலத்தை காமிச்சிருப்பாங்க. காத்தடிக்கிறது. கடைசியா வர்றது குளிர்காலம். ஃபுல் ஸ்னோஃபால்ல அவங்க போட்டுட்டு இருக்கிற காஸ்டியூம், ஆர்ட் டைரக்ஷன் நம்ம பார்க்கும்போதே குளிர வைக்கிற அளவுக்கு விஷுவல்ஸ்ல பண்ணிருப்பாங்க. சாதாரணமா படத்துல வர லவ் சாங்குக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா ஒர்க் பண்ணிருக்காரு ஜீவா. இப்படி ஒரு டைரக்டர் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. நமக்கு பிடிச்ச அடிக்கடி கேட்கிற தமிழ் பாடல்கள்ல சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாது. அர்த்தம் புரியலனாலும் அந்த டியூனுக்காகவே கேட்டிருப்போம். அப்படி நமக்கு புரியாம போன நிறைய சாங்ஸ்ல இருக்கிற வார்த்தைகளோட அர்த்தத்தை தான் இப்போ பார்க்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாட்டை கேட்டீங்கன்னா அதே சாங்ஸ் இன்னும் அழகா இருக்கு. சின்ன தம்பி படத்துல வர்ற இந்த பாட்டுல கங்கை அமரன் ஒரு வரியில ஏலப்பூ கோலம் போடும் நாசிதான்னு எழுதியிருப்பாரு. ஏலக்காய் தெரியும், அது என்ன ஏலப்பூ? ஏலப்பூ கோலம் போடும் நாசினா என்ன? ஏலக்காய் வர்ற அதே செடியில ஏலப்பூவும் வளரும். இந்த ஏலப்பூவோட ஸ்ட்ரக்சரே அவ்வளவு அழகா இருக்கும். காலம் காலமா பெண்களோட மூக்க வர்ணிக்க என்னென்னமோ கவிஞர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க குஷ்புவோட மூக்க வர்ணிக்க ஏலப்பூவை யூஸ் பண்ணிருக்காரு கங்கை அமரன். இந்த வரியில வர்ற நாசிக்கு மூக்குன்னு அர்த்தம். வழக்கமா ஆண் கவிஞர்கள் ஒரு பெண்ணை வர்ணிச்சு எழுதுற சாங்ஸ் நிறைய கேட்டிருப்போம். இதே ஒரு பெண் பார்வையில பெண்ணை வர்ணிச்சு எழுதுற பாடல்கள் அழகோ அழகுதான். அப்படி காக்க காக்க படத்துல தாமரை எழுதின பாட்டு தான்
நம்ம கேட்டு ரசிச்ச நிறைய பெண் வர்ணனை பாடல்கள் பெண்களோட உடல் பாகங்களை வர்ணிச்சதா அதிகப்படியா இருக்கு. ஆனா இந்த ஒரு ஊரில் பாட்டு அதுக்கு விதிவிலக்கு. உடல் ரீதியான வர்ணனை இல்லாத ஒரு பெண் வர்ணனை பாட்டு. இந்த பாட்டுல வர ஒரு வரியில தாமரை இப்படி எழுதியிருப்பாங்க. அது என்ன விசிறி வாழை? விசிறி வாழைங்கிறது வீட்டு தோட்டங்கள்ல வைக்கிற ஒரு அழகு செடி. பாக்குறதுக்கு வாழை மரம் மாதிரியே இருக்கும். ஆனா இதோட இலைகள்ல இப்படி மடிப்பா இருக்கும். தாமரை நம்ம மாயா அதாவது ஜோதிகாவோட சேலை மடிப்புகளை விசிறி வாழை மடிப்புகளோட கம்பேர் பண்ணி வர்ணிச்சிருக்காங்க. ஆஹா, என்ன ஒரு வர்ணனையில எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. எப்படி உங்களுக்கு அந்த வேர்டிங்லாம் கிடைக்குதுன்னு தெரியல. கரிசல் காடு ஒரு கிராமத்து மண்வாசம் வீசும் படத்துக்கு கூட தன்னால மியூசிக் பண்ண முடியும்னு ஏஆர் ரஹ்மான் நிரூபிச்ச படம் கிழக்கு சீமையிலே. கிழக்கு சீமையில வைரமுத்து எழுதின இந்த பாட்டுல இப்படி ஒரு வரி வரும். வட்டியில் சோறும் உங்காம. அது என்ன வட்டி? நமக்கு தெரிஞ்ச ஒரே வட்டி கடன் கொடுத்தா திருப்பி கொடுக்கும் போது கொடுக்குற வட்டி. செட்டிநாடு ஏரியால சாப்பிடுற பிளேட்டை வட்டின்னு தான் சொல்லுவாங்க. வட்டி, வட்டில் இப்படி நிறைய பேரை வச்சு அங்க பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. இந்த கிழக்கு சீமையில கூட அப்படி ஒரு கிராமத்து கதைக்களத்துல நடக்கிற கதைங்கிறதால வைரமுத்து பாடும்போது கூட அந்த எசன்ஸ்ல இருக்கணும்னு தட்டுன்னு எழுதாம வட்டியில்னு எழுதி பாட்டுக்கு இன்னும் அழகு சேர்த்திருக்காரு. எஜமான் படத்துல மீனா வளைகாப்பு சீன்ல இப்படி ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டுல வாலி இப்படி எழுதியிருப்பார். ராக்குடினா என்னன்னு இதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கீங்களா? வாலி ஏதோ எதுகை மோனை ரைமிங்காக இந்த ராக்குடிங்கிற வார்த்தையை இங்க வைக்கல. காலத்துல வளைகாப்பு டைம்லயும் பெண்கள் பரதநாட்டியம் அரங்கேற்றங்கள்லயும் தலைவாரின் அப்புறமா கூந்தலோட சேர்த்து அணிகிற ஒரு அணிகலன் தான் ராக்குடி. இங்கேயும் மீனா வளைகாப்புல ரஜினி ராக்குடிய சூட்டுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு வாலி. இப்போ நம்ம பார்க்க போறது இன்னொரு கங்கை மரன் பாட்டு பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து. இதெல்லாம் பஸ்ல போகும்போது கேட்டிருக்கேன். இல்ல என்ன காமெடினா நிறைய பேர் இதை வந்து இதுன்னே நினைச்சுக்கிறாங்க. என்னது? வேற இளையராஜா போட்ட சாங்குன்னு. அப்புறம் இப்போ தானே சொல்றாங்க கங்கையமரன் சாங்குன்னு. நிறைய பேர் கங்கையமரன் சாங் வந்து இளையராஜா அவங்களோட ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ரீசெண்டா கூட லப்பர் பந்தில் வந்துச்சு அந்த சீனு. ஏதோ இளையராஜா தாண்டா அப்படிமாங்க. இது வந்து கங்கையமரன் பாட்டுன்னு போயிடுவாங்க. இந்த பாட்டுல ஒரு இடத்துல இப்படி எழுதியிருப்பாரு கங்கையமரன். சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம், சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம். அது என்ன சேலாடும் கண்ணில்? சேல் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சுத்தமான தமிழ் வார்த்தை. பழைய பாடல்கள்ல நிறைய இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப காணாம போயிருச்சு. சேல் அப்படின்னா கெண்டை மீன். கெண்டை மீன் மாதிரியே அந்த பொண்ணோட கண்கள் அகன்று விரிஞ்சு இருக்காமா. அதுதான் இந்த சேலாடும் கண்ணில். ஏஆர் ரஹ்மான் வாலி காம்போல வந்து இன்னொரு சூப்பர் ஹிட் பாட்டு. இந்த பாட்டுல இப்படி சூர்யா பாடுவார். அது என்ன நாளத்தில் உன்றத்தம்? தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு இந்த நாளம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வாய்ப்பு இருக்கு. நாளம்னா வேற ஒண்ணும் இல்ல, ரத்த குழாய்னு தான் அர்த்தம். எவ்வளவு அழகா இந்த டியூனுக்கும் பொருந்துற மாதிரி நல்ல தமிழ் வார்த்தையும் போட்டு எழுதியிருக்காரு வாலி. என்னோட ரத்த குழாயில ஓடுறது உன்னோட ரத்தம்னு அவ்வளோ ரொமான்டிக்கா எழுதியிருப்பாரு. ரொமான்டிக்காவா இருக்கு, அவ்வளோ ஊறி போயிருக்கா. வாலி இந்த நாளம்ங்கிற வார்த்தையை லவ் சாங்ல மட்டும் இல்ல லவ் ஃபெயிலியர் சாங்லயும் எழுதியிருக்காரு. அது என்ன கோலவிழி? நமக்கு தெரிஞ்ச கோலம் எல்லாம் வாசல்ல போடுறதுதான். கோலம் அப்படிங்கிறது ஒரு பழைய தமிழ் வார்த்தை. இதுக்கு அழகுன்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. மீனிங் தெரியாமலேயே நிறைய வீடுகள்ல அங்கங்க இது இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வீட்டுல குழந்தைங்க விளையாடிட்டு அழுக்கு பண்ணிட்டு வந்து நின்னா என்ன கோலண்டா இது அப்படின்னு சொல்வோமே, அந்த கோலம் தான் இது. இங்க கோலவிழி அப்படின்னா அழகு கண்கள்னு அர்த்தம். புருஷ லட்சணம் படத்துல காளிதாசன் தேவா மியூசிக்ல இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. வாலி கூட 1993 ரஜினி நடிப்புல வந்த உழைப்பாளி படத்துல ஒரு பாட்டுல இந்த வார்த்தையை எடுத்துட்டு வந்திருப்பாரு.
ஒட்டுமொத்த தமிழ்நாடே இப்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்துல வர பொன்னியின் பாட்டோட வரிகளுக்கு 1001 வர பாடல் வரிகளுக்கும் ஒற்றுமை இருக்கிறத சில பேர் கவனிச்சிருப்பீங்க, சில பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. 1001 வைரமுத்து கேட்ட கேள்விகளுக்கு பொன்னியின் செல்வன் லிரிசிஸ்ட் இளங்கோ பதில் சொன்னதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது தப்பான கண்ணோட்டம். ஆக்சுவலா 1001 சோழர்களோட வறுமையை எழுதியிருப்பாரு வைரமுத்து. பொன்னி நதியில வளமா இருந்த சோழ நாட்டை பத்தி எழுதியிருப்பாரு இளங்கோ. ஆனா கோயின்சிடன்ஸா சில விஷயங்கள் மேட்சும் ஆயிருக்கு. வறுமையான சோழ தேசத்துல நெல்லாடிய நிலமெங்கேன்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. செழிப்பான சோழ தேசம்ல நீர் சத்தம் கேட்டாலே நெல் பூத்து நிக்கிற அளவுக்கு இருக்குன்னு எழுதியிருப்பாரு இளங்கோ. நெல்லாடிய நிலமெங்கே இதே மாதிரி 1001 கல்லாடிய சிலை எங்கே அப்படின்னு வைரமுத்து எழுதியிருப்பாரு. வளமா இருந்த சோழ தேசத்துல ஒளி சத்தம் கேட்டாலே கல் பூத்து நிக்கும்னு இளங்கோ எழுதியிருப்பாரு. கல்லாடிய சிலை எங்கே போரும் போர்னாலே வெற்றிக்கும் பேரு போன சோழ தேசத்துல அழிஞ்சு போன டைம்ல வில்லாடிய களமெங்கே அப்படின்னு வைரமுத்து 1001 எழுதியிருப்பாரு. இதே சோழ தேசம் வெற்றிக்கு மேல வெற்றி பெற்று நிறைய நாடுகளை கைப்பற்றிட்டு இருக்கும் போது பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிக்கும் அப்படின்னு இளங்கோ பொன்னியின் செல்வன்ல எழுதியிருக்காரு. வில்லாடிய களமெங்கே சோழ தேசத்தோட இன்னொரு பெருமை சோழ தேசத்துல இருக்கிற புலவர்கள். அப்படி இருந்த புலவர்கள் இருந்த சொல்லாடிய அவை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 1001 வைரமுத்து கேட்டிருப்பாரு. பொன்னியின் செல்வன்ல சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு இளங்கோ. சொல்லாடிய அவை எங்கே பெண்ணை வர்ணிச்சு பெண் கவிஞர்கள் எழுதுற பாட்டு எவ்வளவு அழகோ அதை விட ஆணை வர்ணிச்சு ஆண் கவிஞர்கள் எழுதுற பாட்டு அழகோட உச்சம். அப்படி ரொம்ப விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் தமிழ்ல பாடல்கள் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் பார்த்தாலி பரவசம்ல நா. முத்துக்குமார் எழுதின ஒரு ஆணை இப்படி எல்லாம் கொண்டாட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நா. முத்துக்குமாரோட வரிகள் இந்த பாட்டுல இருக்கும். ஆணோட இதழ்களை பத்தி வர ஒரே பாட்டு இதுவா தான் தமிழ்ல இருக்கும். ஆணோட 2 உதட்டு இதழ்களை நா. முத்துக்குமார் திருக்குறளோட கம்பேர் பண்ணி இங்க எழுதியிருக்காரு. இங்க மாதவனுக்காக நா. முத்துக்குமார் எழுதின இதே வரிகள் பின்னாடி த்ரிஷாவுக்காகவும் மாறி இருக்கு. மாதவன் வீதி வலம் வந்தா தெருவிலுக்கும் கண்ணடிக்கும் எழுதின நா. முத்துக்குமார் இதே வரிய பின்னாடி ஜெனிலியாவுக்காக சச்சின்லயும் எழுதியிருக்காரு. ஒரு ஆணை ரசிச்சு மாதவனுக்காக நா. முத்துக்குமார் எழுதின வரிகள் தான் பின்னாடி த்ரிஷாவுக்கும் ஜெனிலியாவையும் ரசிக்கவும் உதவி இருக்கு. ஒரு சினிமாவுக்கோ இசைக்கோ நிறைய ரிசர்ச் டீடைலிங் எல்லாம் பண்றதுல விதை போட்டதே ஆப்வியஸா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் தான். அப்படி நம்ம மலைச்சு போற அளவுக்கு ஒரு டீடைல் ஹேராம் படத்துல வந்து இந்த பொல்லாத மதனபானம் பாட்டுல பண்ணியிருக்காரு உலக நாயகன். இந்த சாங்ல நம்ம பார்த்த இந்த டான்ஸ் ஃபார்முக்கு பேரு லாவணி. லாவணி அப்படின்னா காமதகனம் அப்படின்னு அர்த்தம். மகாராஷ்டிரால இருந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி மராட்டியர்களால நம்ம தஞ்சாவூருக்கு கொண்டு வரப்பட்ட டான்ஸ் ஃபார்ம் தான் இந்த லாவணி. தஞ்சாவூர் அதை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இந்த லாவணி பிரபலமான ஒண்ணு. ஸ்டார்டிங்ல லாவணி பாடுறதுக்கும் பாக்குறதுக்கும் ஆண்கள் மட்டும்தான் அனுமதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் இந்த பாடல்கள்ல காமச்சுவை அதிகமா இருந்ததுதான். இந்த லாவணியில சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வரையறை பண்ணின அப்புறம் தான் பெண்களை இதுக்குள்ள அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. நாட்டுப்புற கலைகள்ல முக்கியமான இந்த லாவணி ஒவ்வொரு வருஷம் மாசி மாசம் நடக்கிற காமதகன விழால லாவணி நடக்கும். மகாராஷ்டிரால இருக்கிற ராஜா தங்களோட அரண்மனைக்கு வர விருந்தாளிகளுக்கு முன்னாடி இந்த லாவணியை நடத்துவாங்களாம். இந்த நிகழ்ச்சி அப்போ அரண்மனையோட அந்த புறத்துல காவலாளியா திருநங்கையோ திருநம்பியோ இருப்பாங்களாம். அவங்க பாடுற டீம்களுக்கு நடுவுல சில வரிகளை எடுத்து கொடுப்பாங்க. முதல்ல 2 ஆண்கள் ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்து எரிந்த கட்சி எரியாத கட்சின்னு பிரிஞ்சு லாவணியை பாடுவாங்க. இந்த பாட்டோட கடைசியில காமன் எரிக்கப்படுற இந்த மொமெண்ட்டை தான் காமதகன விழாவா கொண்டாடுறாங்க. ஸ்ரீராம்ல வசுந்தராதாஸோட மும்பைக்கு இந்த காமதகன விழா நடக்கிற டைமுக்கு போயிருப்பாரு கமல். அப்போதான் இந்த லாவணி நடக்கும். ராவணி ஆடியவங்க பிராச்சிஷா பாண்டியாங்கிற சினிமா நடிகை. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் கதக் டான்சரும் கூட. 2015 ஒரு கதக் ஷோல 1 நிமிஷத்துல 93 டைம் சுத்தி ஆடினதுக்காக கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. ஏராம்ல லாவணி ஆடும்போது பிராச்சிக்கு 20 வயசு தான். இந்தியன் கவர்மெண்டோட கதக் அம்பாசிடரும் கூட பிராச்சி தான். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடியோ இதுவரைக்கும் இந்தியன் சினிமாலேயே வந்திருக்காது. இவ்வளவு ரிசர்ச் பண்ணி இப்படி ஒரு சம்பவம் பண்ணின உலகநாயகன் தான் இந்த பாட்டோட கொரியோகிராஃபரும் கூட. 1970 கமல் கோலாப்பூர்ல 2 வருஷம் தங்கி கதக் கத்துக்கிட்டது அவருக்கு இந்த கொரியோ பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு.
ஏஆர் ரஹ்மான் நிறைய ஹிந்தி படங்கள்ல ஒரு பாட்டுல யூஸ் பண்ண டியூனை அதே படத்துல வர இன்னொரு பாட்டிலையும் யூஸ் பண்றது வழக்கம். ஆனா அதே மியூசிக் இன்னொரு பாட்டிலையும் பக்காவா சிங்க் ஆயிருக்கும். இப்படி தமிழ்லயும் சில சாங்ஸ் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. படையப்பா டைட்டில் சாங் டியூனை தான் இன்னொரு சாங்கோட ஸ்டார்டிங் டியூனாவே யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சுத்தி சுத்தி வந்தீங்க. தெரியலையா? இந்த மாதிரி மரியான்ல யுவன் பாடின கொம்பேசூரா பாட்டோட டியூனை அதே படத்துல ஐ லவ் மை ஆப்பிரிக்கா சாங்லயும் யூஸ் பண்ணியிருப்பாரு. குருல ஆர்வீரிய சாங்லயும் மான்புரும் அங்கேயே சாங்லயும் ஒரே டியூனை யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்திருக்கிற கோப்ரால கூட தும்பி துள்ளல் பாட்டுல கடைசியா வர்ற மியூசிக்கை இன்னொரு பாட்டோட டியூனா மாத்திருக்காரு ஏஆர் ரஹ்மான். மனம் கரையுதே எனது வானே. பாட்டு போட்டுமே இந்த படம் ஓடல. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எழுதினாரு கண்ணதாசன். எத்தனை மனைவி அப்படிங்கறதும் இறைவன் கொடுத்த வரம் தான். அப்படி கண்ணதாசனுக்கு இறைவன் கொடுத்த வரம் 3 மனைவிகள். கண்ணதாசனுக்கு தன்னோட வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்களை பாட்டா எழுதினதை முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது மனைவிகளை பத்தி எழுதாமையா இருப்பாரு. 1950 கண்ணதாசனோட முதல் திருமணம் நடந்துச்சு. மனைவி பேரு பொன்னம்மாள். கல்யாணமான புதுசிலேயே மனைவியை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக 1950 வந்த பாக பிரிவினை படத்துல பொன்னம்மாங்கிற பேரு வர்ற மாதிரியே ஒரு பாட்டு எழுதினாரு. தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா. 2வது கல்யாணமும் கவிஞருக்கு அதே வருஷம் நடந்துச்சு. அதுவும் காதல் கல்யாணம். 2வது மனைவி பேர் பார்வதி. பார்வதியை மனசுல வச்சுதான் இந்த பாட்டு எழுதினேன்னு நிறைய பேட்டிகள்ல சொல்லி அவர் எழுதின இந்த காதல் பாட்டு இன்னைக்கு கேட்டாலும் மயிலறுகால வருடுற மாதிரி அப்படி ஒரு வரிகள்ல இருக்கும். காலங்களில் அவள் பார்வதி மேல இருந்த காதல்ல அப்போ தன்னோட புனைப்பெயரை கூட பார்வதிநாதன் வச்சுக்கிட்டாரு கண்ணதாசன். சில வருஷத்துக்கு அப்புறம் கவிஞர் உச்சத்துல இருந்த டைம்ல பெண்களை போக பொருளா வச்சு எழுதின கவிதை ஒரு கான்ட்ரவர்சியா ஆச்சு. இதை படிச்ச வள்ளியம்மைங்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கோபம் வந்து ஒரு கண்டன கடிதம் கவிஞருக்கு போட்டாங்க. ஆனா அந்த லெட்டர் தான் கவிஞர் கண்டிச்சிருக்கு. அதுல இருந்து தமிழ் கண்ணதாசனுக்கு கற்கண்டா இணைச்சிருக்கு. இனிப்பு குறையறதுக்குள்ள வள்ளியம்மைக்கு கவிஞர் பதில் கடிதம் போட 2 பேரும் மாறி மாறி தொடர்ந்து கடிதம் போட்டு கண்டனமா ஆரம்பிச்ச தொடர்பு காதலாகி 24 வயசு வள்ளியம்மைய தன்னோட 50வது வயசுல 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாரு கவிஞர். வள்ளியம்மை கவிஞர் வீட்டுக்குள்ள வரும்போது கவிஞருக்கு 14 குழந்தைகள். அதுல சிலருக்கு கல்யாணமாகி பேர குழந்தைகள் வேற. 50 வயசுல உனக்கு இது தேவையான நிறைய பேர் கலாய்க்க கவிஞர் யாருக்குமே நேரடியா பதில் சொல்லாம சிவாஜி நடிச்சு வந்த ரிஷி மூலம் படத்துல பாட்டால பதில் சொன்னாரு. இங்க ஒரு கல்யாணமே திண்டாட்டமா இருக்கு. கவிஞர் 3 கல்யாணம் பண்ணி 3 பேரையும் காதலிச்சு கடைசி வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்து அவங்கள ரசிச்சு பாட்டு வேற எழுதியிருக்காரு. நம்ம ஊர்ல சென்சார்ல படத்தோட சீன்ஸ் மட்டும் இல்ல பாடல் வரிகளுக்கு கூட நிறைய கத்திரி போட்டிருக்காங்க. அப்படித்தான் நாமுத்துக்குமார் டும் 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 படத்துக்காக எழுதின அத்தா வருவாக பாட்டுல ஒரு கலவரத்தை பண்ணி விட்டுருக்காங்க சென்சார் போர்டு. பாட்டுல இப்படி ஒரு வரி கேட்டு புத்தரை பத்தி நீங்க எப்படி இப்படி எழுதலான்னு கேட்க உடனே புத்தனை சித்தனாக்கி போதி மரத்தை ஆலமரமா மாத்தி சித்தன் கூட காதலிச்சா புத்தி மாறுவானே ஆலமர உச்சியில ஊஞ்சல் ஆடுவானேன்னு மாத்திட்டாரு நாமுத்துக்குமார். இப்படி நம்ம ரசிச்சு எழுதின லிரிக்ஸை வார்த்தை விட்டுட்டாங்களேன்னு நாமுத்துக்குமார் ஒரு தக் லைஃப் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் சாமி படத்துல அதே புத்தர் அதே போதி மரம்னு அதே வரிய மறுபடியும் எழுதிவிட சென்சார் போர்டு பாட்டு நல்லா இருக்குன்னு வரிய கவனிக்காம அப்படியே விட்டுருக்காங்க. அப்ப போட்டாங்க இப்ப போடல தெரியலையா இல்ல அதை கனெக்ட் பண்ண தெரியலையோ என்னவோ. நம்ம கவிஞர்கள் ஒரே வரைய நிறைய பாடல்கள்ல நமக்கே தெரியாம வச்ச சில சம்பவங்கள் இந்த சீரீஸ்ல முன்னாடியே பார்த்திருக்கோம். அப்படி வந்து இன்னும் சில பாடல்களை இப்ப பார்க்கலாம். காதல் அமுதமா விஷமா இப்படி 1981 வந்த எனக்காக காத்திரு படத்துல வந்த பாட்டுல இளையராஜா மியூசிக்ல எழுதின அதே வரிய டூயட் படத்துல வந்து என் காதலி பாட்டுல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல எழுதியிருக்காரு வைரமுத்து. அமுதென்பதா விஷமென்பதா உன்னை அமுத விஷமென்பதா
கேபியோட புது புது அர்த்தங்கள் படத்துல ரஹ்மான் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம கல்யாண வாழ்க்கையை வெறுத்திருப்பாரு. அப்போதான் இன்னொரு பொண்ணை சந்திச்சு அவங்களை காதலிச்சிருப்பாரு. அப்போ வர்ற இந்த பாட்டுல இப்படி ஒரு வரிய வாலி எழுதியிருப்பாரு. காணல் நீருங்கிறது இல்யூஷன், கங்கை நீருங்கிறது நிஜம். ரஹ்மானோட கசப்பான கல்யாண வாழ்க்கை காணல் நீரனும் காதல் வாழ்க்கையை கங்கை நீரோடையும் கம்பேர் பண்ணி இந்த வரியை எழுதியிருப்பாரு வாலி. இதே வரிய மங்காத்தா படத்துல தன்னை ஏமாத்திட்டு போன காதலான காணல் நதினு த்ரிஷா பாடுற மாதிரி அவ்வளவு அழகா இங்கே எழுதியிருப்பாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ராஜாவுக்கு எழுதின அதே வரி இவனுக்கும் எழுதினதோட இல்லாம உனக்கும் தர்றேன்னு ரஹ்மானுக்கு சக்கர கட்டி படத்துல கங்கை என காணலை காட்டும் காதல் காணல் என கங்கையை காட்டும்னு எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மூணும் சம்மந்தம் இல்லாத வேற வேற டியூனு, லவ் ஃபெயிலியரை ஒரே வரிய அதே விஷயத்தை வச்சு என்ன அழகா எழுதியிருக்காரு வாலி. என்னே உனது மில்லடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி இஞ்சி இடுப்பழகை இருக்கானா இடுப்பு இருக்கானான்னு இடுப்பை பத்தி எத்தனையோ கற்பனை வரிகளை நம்ம கவிஞர்கள் எழுதியிருந்தாலும் வாலிக்கு மட்டும் காதலியோட இடுப்பு நூலகமா தெரிஞ்சிருக்கு. 1991 வந்த வசந்தகால பறவைகள் படத்துல வந்த இந்த பாட்டுல தான் அந்த வரி இருக்கு. இதே வரிய ஆதலால் காதல் செய்வீர்ல வந்து தப்பு தண்டா பாட்டிலையும் எழுதியிருக்காரு வாலி. இதே வரிய இதுக்கப்புறம் வந்த குங்குமப்பூவும் கொஞ்சப்புறாவும் படத்திலையும் காதலர் தினம்னு மொத்தம் 4 பாட்டுல எழுதியிருக்காரு வாலி. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் நிறைய விஷயங்களோட இன்னொரு பாட்டுல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியே நீங்க ரசிச்ச ஹிடன் டீடைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு சினிமா டிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இல்லை ஆக்சுவலி எனக்கு இப்போ இது இவ்வளோ இது பார்க்கும்போது தான் தோணுது, இவங்க இருந்தப்பெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ பாட்டுக்கு மெனக்கெட்டு இப்போ தெரியல இப்போ இருக்கிறது இனிமே அவங்க எதுவும் டீகோட் எல்லாரும் பண்ணுவாங்களா இல்லை அந்த இப்போ எல்லாமே ஹீரோஸே எழுதிடுறாங்க, இல்லை மியூசிக் டைரக்டர் எழுதிடுறாங்க, இல்லை நம்ம இவர் அனிருத் வந்து அனிருத்து தான் எழுதுறாரு. அந்த ஹைசன்பர்க்குங்கிறது அனிருத்து தான், ஆனால் வந்து வெளியில் சொல்லவே மாட்டுறாங்க. அது என்னன்னா எப்படி சொல்கிறது, ஏதாவது இங்கிலீஷ் பாட்டு வந்துச்சுன்னா ஹைசன்பர்க் எழுதினாருன்னு சொல்லி பாட்டு போட்டுடுறாங்க எல்லா படத்துலையும் ஒன்று ஒன்று அனிருத்து. பட் ஆனால் ஹைசன்பர்க் யாருன்னு இது வரைக்கும் டிஸ்பிளே பண்ணதே இல்லை. ஓகே, அந்த இதெல்லாம் கதை புக் எழுதும் போதெல்லாம் பேர் எழுதி மாற்றி போடுவாங்களே சுஜாதா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அது ரைட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அனிருத் தான். கேட்டால் ஹைசன்பர்க்கை வந்து 2 பேர் தான் பார்த்துருக்காங்க. அது வந்து ஒன்று அனிருத், இன்னொன்று லோகேஷ் கனகராஜ். 2 பேரும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அவரை பற்றின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பர்சனாலிட்டி ஆஃப் அனிருத்துங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ இப்போ எல்லோரும் இது மாதிரி ஹீரோஸு இது மாதிரி எல்லோரும் எழுதிடுறதுனால தெரியல அந்த இந்த ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. மேபி ஸ்னேகனோட பாட்டு எடுத்து பார்த்தா ஃபியூச்சரில் டீகோடிங் பண்ணால் கிடைக்கும். ஸ்னேகன் இதுவும் நல்லாயிருக்கும், அவரோட ஸ்னேகனோட வேர்டிங்லாம் நல்லா, அந்த உமை சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அவரது வந்து நார்மலாகவே அவரது நல்லா இருக்கும், அந்த கவிதையே அவரது நல்லா இருக்கும் சொல்கிறது, எனக்கு பிடிக்கும். இப்போ வர பாட்டு கேட்கறதுக்கு லிரிக்ஸ் என்ன இருக்குன்னு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. இல்லை இப்போ இருக்க பாட்டில் வர லிரிக்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் இருக்கு. அதனால அதை டீகோடிங் மேபி இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டீகோடிங் பண்ணுவோம். என்ன பேசுறீங்க அங்கிள் அப்படின்றவங்களா? அது மாதிரி இருக்கலாம். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை பாய்.